அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு நாம் வந்துட்டு சிக்கன் கிரேவி ஸ்டைலில் வந்துட்டு இந்த குட்டி மீன் மேக்கரை வச்சு நாம் சமைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சோயாபீன்ஸ் மீன் மேக்கரை வந்துட்டு சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம பொரிக்கிற மீன் மசாலா, சிக்கன் மசாலா தூள் இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா வரமிளகாய் தூள் உப்பும் போட்டு ஒரு பெரட்டி தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி அதை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அது வெந்துட்டு இருக்கட்டும் ஒரு சைடு. அதுக்கப்புறம் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்புலாம் போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு வணக்கிட்டு வெங்காயம் வெந்தோடனே தக்காளி போடணும். தக்காளி வந்த உடனேயுமே கொஞ்சம் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா தூள், இந்த 2 பொடி மட்டும்தான் போட்டுக்கிறேன். நான் வேறு எதுவும் போடலை. போட்டு நல்லா ஒரு வணக்கி நல்லா ஒரு உப்பு போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதி வரணும். ஒரு 10 நிமிஷம் கொதி வந்த உடனேயுமே நம்ம அந்த பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா மீன் மேக்கரு, அதை வந்து போட்டுறோம். போட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம். ஒரு 5 நிமிஷம் போதும் மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் கிரேவி பத்துக்கு கொஞ்சம் பார்க்கும்போது தண்ணியாட்டம் இருந்தது. அதனால் இட்லி தோசைக்கு கிரேவியாக வேணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கடலை தேங்காய் எதுவுமே நம்ம இதில் அரைச்சி ஊற்றல. அதனால் இட்லி சுடுறதுக்கு மாவு வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அதில் ஒரு 1/4 டம்ளர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த கிரேவியில் வந்து ஊற்றி 2 கொதிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா கிரேவியாட்டம் வந்துடும். சூப்பராக இருக்கும். நான் இப்படி தான் பண்ணுவேன். கடலை தேங்காய் அதிகமாக சேர்த்திக்க மாட்டேன். அதனால் கார்ன்ஃப்ளவர் நம்ம கரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தளன்னு கிரேவி வந்து சிக்கன் மண வாசனையாக தான் நல்லா இருந்தது. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, நான் செஞ்சதில்லை. ஆனால் இந்த 3க்குமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சி, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மீன் மேக்கர் வந்துட்டு நீங்களும் கிரேவி குழம்பெல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது ஒரு வாசனையாக அடிக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நான் மசாலாலாம் போட்டு பொரிச்சு பண்ணேன். அது இல்லாத எண்ணெய் அதிகமாக சேர்த்திக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு தோசை தவாவில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இங்கே பாருங்கள், தோசைக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு டைம் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.